இப்போ பாசிப்பருப்பு கிடையிறது எப்படின்னு சிம்பிளாக செய்யலாங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் பாசிப்பருப்பு வறுத்து குக்கரில் வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு அது கூட மஞ்சத்தூள், ஜீரகம், உப்பு இதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா 4 போட்டுருவேன். மஞ்சத்தூள், ஜீரகம், உப்பு போட்டிருக்கேன். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 2 போடணும். எனக்கு சின்னதாக இருக்கனால 3 தக்காளி போட்டிருக்கேன். பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி இதுவும் போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1 டீஸ்பூனு. எல்லாம் போட்டு நல்லா வெந்த பின்னாடி நம்ம தாளிச்சு கொட்டி கடைஞ்சோம்னா பாசிப்பருப்பு கடைசல் சூப்பராக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, ஜீரகம், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது வெந்துருச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு இதுக்கு இப்போ தாளிச்சு கொட்டி நம்ம நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையாக வெங்காயத்தை வதக்கிட்டு இது கடைய வேண்டியதான். ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிரும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட். இப்போ தேவையான கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஜீரகம் ஆல்ரெடி போட்டிருக்கோம், கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு வதங்கிறத பருப்பில் அப்படியே கொட்டி ஒரு கடைஞ்சிட்டோம்னா பாசிப்பருப்பு கடைசல் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக என் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே இதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்குவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் போட்டு கடைஞ்சிட்டிங்கன்னா பாசிப்பருப்பு கடைசல் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக முடிஞ்சிடும். ஷியாமு ஈஸி சமையலில் இது ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், ஜீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சாச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அந்த பருப்போடு போட்டு கடைஞ்சிட்டோம்னா பாசிப்பருப்பு கடைசல் ரெடி ஆயிடுச்சு. பயிறு கடைசல் செஞ்சு முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். ஷியாமு ஈஸி சமையலில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.